ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 மெடிக்கல் ஃபீல்டில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு குரூப் 4 பொறுத்தளவு ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த கொஷின் எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று டேஷாம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி, கிபி 1936. இந்த கொஷின் எங்கே இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின், காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார் கூற்று. காரணம் பார்த்தீங்கன்னா, மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. இது கரெக்டானது. கூற்றும் சரியே, காரணமும் சரியே. ஆமாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரி 5 சௌரி சம்பவம் நடத்தப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷனில் 22 காவலர்களை உயிரோடு வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் காந்தியடிகள் தன்னுடைய ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெறதா சொல்லுவார். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, அதற்கான விளக்கமும் சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்தது 3வது கொஷின், கீழ்காண்பவையில் எது பாரதியாரின் கவிதை அல்ல? கண்ணன் பாட்டு அவருடையது தான். நிலவும் வான்மீனும் காற்றும் அவருடையதே. குயில் பாட்டு அவருடையதே. புரட்சி கவி இது நம்ம பாரதிதாசனுடைய நூல். லெவல்த்து புக்கில் இருக்குது, பார்த்தா தெரியும். புரட்சி கவி பாரதிதாசனுடைய நூல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர். ஆப்ஷன் பி, சிங்கார வேலர். 105வது கொஸ்டின், இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது. 1911 மாநாட்டில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டிருக்கும். இது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1896 கல்கத்தாவில் இது முதல்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் பாடினது பார்த்தீங்கன்னா 1911 தான். 6வது கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. செயின்ட் ஜான் கோட்டை. திருப்பி கேட்குற கொஸ்டின். 7வது கொஷின், நிகழ்கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழு தெரியும் நமக்கு. 1942 மார்ச் 22 இருக்கட்டும். தண்டி யாத்திரை 1930 மார்ச்சில் தொடங்கியிருப்பார் தண்டி யாத்திரை. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. முதல் வட்டமேசை மாநாடு 1930. ஸோ ஃபஸ்ட்டு தண்டி யாத்திரை தான் வரும். அதுக்காக தான் காந்தியடிகள் எரவா சிறையில் அழைக்கப்படுவார். அதற்கு தொடர்ந்து தான் வட்டமேசை மாநாடு நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் வரணும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்தது 1930. அதே இதில் இருக்க முதல் வட்டமேசை மாநாடு 1930. ஸோ இது செகண்டு. தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடந்திருக்கும். மார்ச் 5 நடந்திருக்கும். ஸோ இதான் தேர்டு. கிரிப்ஸ் தூதுக்குழு 42 தான். ஸோ இது 4th. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 8வது கொஷின், குறிஞ்சி பாட்டு அடிகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி பாட்டு ஆப்ஷன் பி 261. முல்லைப்பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், 103. 2 நெடுநல் வாடை 180. இது 12th புக்கில் இருக்குது. ஆக்சுவலாக இது 3. மலைப்படுகடாம் இது நம்ம 10th புக்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் சி, கனகசபை. இது ஓல்டு புக்கில் இருக்குது இந்த கொஷின். தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக யூனிட் 8 கவர் ஆகும். இரட்டையர்கள் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் தான் இந்த இரட்டையர்கள். ஸோ கலம்பகம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. கசப்ப முனிவர் தணிகை புராணம் செகண்டு. காலமேக புலவர் நமக்கு தெரியும், திருவானைக்காவுலா. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் மோஸ்ட்லி முருகனை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஸோ கந்தர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சிங்க. ஸோ ஆப்ஷன் பி. 11வது கொஷின், ₹1 படியரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள். சென்னை மற்றும் கோயம்புத்தூர். இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோவில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். வைக்கம் சத்தியாகிரகம் பெரியாரால் 1925 நடத்தப்பட்ட வைக்கம் போராட்டத்தை தொடர்ந்து தான் இது நடைபெற்றிருக்கும்.
அடுத்தது 3வது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி விருதுநகர். முதல் மாநாடு வந்து செங்கல்பட்டில் நடைபெற்றிருக்கும். நீதி கட்சியின் முதல் மாநாடு ரொம்ப முக்கியமானது கோயம்புத்தூர். அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க வரிசைப்படி. அன்புனா தாய் தான், அதில் டவுட்டே இல்லை. குழந்தை, செல்வம், செவிலி தாய். ஓகே, ஆப்ஷன் பி. உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எது? பொருட்பால். ஆப்ஷன் பி. அறம்போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் சி மரம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ பொறுத்தும் கொள்ளணும்னு சொல்கிறாரு, அதை மறந்து விடணும்னு சொல்கிறாரு. ஸோ பிறர் தவறை செய்த பழுதுகளை பொறுத்து கொள்ள வேண்டும், பிறர் தவறுகளை மறக்கவும் வேண்டும். ஸோ ஆப்ஷன் 1, 2 இரண்டுமே சரியானது தான். அடுத்தது 19வது கொஸ்டின். தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதை எழுது. ஆப்ஷன் சி பாலதீபிகை. ஆன்சர் தெரிஞ்சவங்க எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவன். ஆப்ஷன் ஏ ஜோசப். 21வது கொஸ்டின். இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமையப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. உங்களுக்கு தொல்லியல் துறையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் தெரியலன்னா அங்கே அரிக்கமேடுன்னு ஆப்ஷன் இருந்தால் அதை போட்டு வந்துரு. கண்டிப்பாக 100ல் ஒரு 90% ரைட்டாக தான் இருக்கும். கடியலூர் ருத்திரன் கண்ணனாரின் பட்டினப்பாலை செய்யுளுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசன் யார்? கரிகாலன், த கிரேட் கரிகாலன். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இஸ் லொக்கேட்டட் பை ஆடுதுறை. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், பக்கத்தில் ஆடுதுறை. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. ஆர்டிக்கல் 21 ஏ. இது எந்த ஆண்டு கொண்டு வந்த பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆக்சுவலாக இப்போ அடிப்படை கடமைகளில் சேர்த்துருக்காங்க. ஓகே, 125. எந்த ஷரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்கான அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஆப்ஷன் சி ஆர்டிகல் 164 1. அடுத்தது ஓஎஸ்சிசி பின்வரும் இடர்பாடுகளுக்கான அவசரகால சேவைகளை வழங்குகிறது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், அவசர காலத்திற்கு தகவல்கள் மீட்பு சேவைகளை வழங்குதல் கரெக்டு. உளவியல் சமூக ஆதரவு வழங்குதல் இதுவும் கரெக்டு. பெண் குழந்தைகளுக்கு கவனம் இது வந்து அவசரத்தில் வராது. மாற்றுத்திறன் இதுவும் அவசரத்தில் வராது. ஸோ ஆப்ஷன் 1, 2 தான் கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, 27வது கொஸ்டின். இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையர் தங்கள் விருப்பம் போல் டேஷ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. ஆப்ஷன் பி கல்வி நிறுவனங்கள். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது? அவங்க படிப்புக்கானது. 128வது கொஸ்டின். 2019-20ஆம் ஆண்டில் மகப்பேறு இறப்பு தடுப்பு விகிதாச்சாரத்தில் பின்வரும் எந்த மாநிலங்கள் இலக்கை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை பெற்றுள்ளன? நீங்கள் ஆப்ஷனில் கேரளான்னு இருந்தால் அதை நல்லா பாருங்கள். ஒரு நல்ல விஷயம் எப்படி சொல்கிறது, ஒரு பிறப்பு விகிதமோ சரி, இல்லை வந்து எப்படி சுகாதாரத்துலேயும் சரி, இதேமாரி ஒரு நல்லதாக இருந்தால் அதில் கேரளா கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேரளா மற்றும் தமிழ்நாடு. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி. தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஷ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. ஆப்ஷன் ஏ 13. பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் ஜோதிராவ் பூலே. வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய தொடர் போராட்டம்? பிராமணர் அல்லாதவர்களுக்கான கோவில் நுழைவதற்கான உரிமை பெரியார் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. வைக்கம் என்னும் இடத்தில் 2020-21 நிலையான வளர்ச்சியில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் 2வது தரம்.
மேக்ஸ் கொஷின் கடைசியாக பார்க்கலாம். எண்பத்தெட்டாவது கொஷின். அங்கீகரிக்கப்பட்ட உடல் புலன்கள் மூலம் பெறப்படாத ஆனால் மனிதனால் உணரப்படும் தகவல்களின் உரிமை கோரல் ஏற்புத்தன்மை இதில் அடங்கும். ஆப்ஷன் பி புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வு. ஒரு புத்தகத்தின் அத்தியாவசிய பகுதியானது. பக்கங்கள். இது ஜஸ்ட் நம்மளுடைய சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப யோசிச்சிங்கன்னா தப்பாக போட்டுருவீங்க. பேரா கொடுத்ததுலேருந்து கொஷின். நிறுவனத்தின் திறனை உயர்த்துவதற்காக கட்டை விரல் விதிமுறைக்கு பதிலாக அறிவியல் பூர்வ வேலைவாய்ப்பு பகுப்பாய்வு மூலம் வளர்ச்சியடைந்த முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். கட்டை விரல் விதி என்பது மேலார் தனது தனிப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் ஆகும். டைலரின் கருத்துப்படி சாதாரண சிறிய உற்பத்தியை கூட அறிவியல் பூர்வமாக திட்டமிட இயலும். இது மனித திறனையும் நேரத்தையும் சேமிக்கும். இந்த பகுதியில் குறிப்பிடப்படவில்லை. ஆப்ஷன் சி டைலரால் தோற்றுவிக்கப்பட்ட கதை நிறுவனத்தின் செயல்திறனை அதிகரிக்கும். 61வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் எந்த பாக்டீரியம் ஒரு உணவை நஞ்சாக்குவதில் பங்கு பெறுகிறது? கிளாஸ்டெரியம் போட்டிலினம். ஆப்ஷன் டி. அடுத்தது 62. பகல் நேரத்தில் சுற்றுச்சூழல் வீழ்ச்சி விகிதம் இவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. காற்றின் வேகம் கரெக்டு, சூரிய ஒளியும் கரெக்டு, நிலப்பரப்பு அம்சங்கள் இது மூன்றுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி. கீழ்கண்ட நூல் ஐசக் நியூட்டனால் 1085 to 86 எழுதப்பட்டது. பிரின்சிபியா மேத்தமேட்டிகா. ஆப்ஷன் டி. 64. கீழ்கண்டவற்றுள் எது என் வழி மட்டுமே வழியல்ல என்ற வாக்கியத்தின் மூலம் விளங்கப்படுகிறது? ஆப்ஷன் சி திறந்த மனப்பான்மை. ஹைபல் விதி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது? டஃப்லர் விளைவு. அரசியல் சாசனத்தின் ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை கூறியவர்? ஆப்ஷன் டி B.R. அம்பேத்கர். பின்வரும் கருத்தியல்களை கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றி சரியானவற்றை கண்டறியும். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. கரெக்டு. இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயக பாதுகாப்பு அவசியம். இதுவும் கரெக்டு. அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவை இடையே சமூக ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றன. இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி டி தான் கரெக்ட். 1, 2, 3. மருத்துவத்துறைக்கான 2021ஆம் ஆண்டில் நோபல் பரிசு வென்றவர்கள்? டேவிட் ஜூலியஸ் மற்றும் ஆர்டெம் பாட்டாபூட்டியான். ஆப்ஷன் ஏ கரெக்டு. சமீபத்தில் குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் IIT ஆராய்ச்சியாளர்கள் அல்ட்ராசவுண்ட் உதவியுடன் நொதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சர்க்கரை மாற்றுப்பொருள் எது? ஆப்ஷன் சி சைலிடால். 70வது கொஷின். 1970ஆம் ஆண்டில் 100% கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம்? ஆப்ஷன் பி ஹரியானா. COVID-19 வைரஸில் எந்த மரபு பொருள் உள்ளது? ஒரு இழை RNA SSRNA சிங்கிள் அப்படின்னு வரணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளன? ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. 173. உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எது? மண்வெட்டி விவசாயம். ஃபஸ்ட்டு மண்வெட்டி, அதனைத் தொடர்ந்து கலப்பை, அதனைத் தொடர்ந்து இப்போ நவீன முறையில் டிராக்டரில் வந்து நிற்கிறோம். சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை எது? ஆப்ஷன் பி சுந்தரி. மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது? ஆப்ஷன் ஏ வைரம். இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எது? பக்ரா அணை. மிக நீளமான அணை கிராஹூட் அணை. இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் டி இமாச்சல். குப்த அரசர்களில் மகாராஜாதிராஜா என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டவர்? முதலாம் சந்திரகுப்தர். இவரே தலை சிறந்த அரசராகவும் கருதப்படுபவர்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவ பிரிவு டேஷில் வழங்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 15. 80வது கொஷின். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய குற்றங்களை தவிர குழந்தை திருமணத்துக்கு எதிராக போராடினார். கண்டிப்பாக. உடன்கட்டைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் மேலும் பிரிட்டிஷ் ஒழிக்க. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். 1829 சதி ஒழிப்பு, இதுவும் கரெக்டு தான். இந்து மதத்தில் இருக்கும் உருவ வழிபாட்டையும் முறைகளையும் எதிர்த்தார். கண்டிப்பாக இவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். ஆனால் ஒரே கடவுள் ஒளி வழிபாட்டை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இதுவும் கரெக்டு. கடைசி, சமஸ்கிருத மொழி மூலம் பாரம்பரிய கல்வியை பரப்ப போராடினார். இது மட்டும் தவறு, மற்ற மூணுமே ரைட்டு. ஸோ ஆப்ஷன் சி. மலிந்தா பன்காவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் நாகசேனர். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, சேரர்கள். எந்த இணை சரியாக பொருந்துகின்றன? இத்மத் உத்தௌலா கல்லறை நூர்ஜஹான், கரெக்டு. சம்பலில் உள்ள மசூதி பாபர், இதுவும் கரெக்டு. ஜிம்மா மசூதி ஷாஜகான், இதுவும் கரெக்டு. பானிப்பட்டில் உள்ள காலிபாக் மசூதி அவுரங்கசீப், இது மட்டும் தவறு. 84வது கொஷின். 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதியின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். கரெக்டு. இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடற்கரை துறைமுக கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளியோடு வர்த்தம் செய்ய இணைப்பு வழிகளாகவும் இருந்தன. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் இரண்டும் சரி. 6 என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 185. சித்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை கூற்று. ஓகே, கரெக்டு தான். ஆப்ஷன் அடுத்த காரணம், உலோக நாணயங்களை உருவாக்கும் அவங்களிடம் இல்லை. இது மட்டும் தவறு, அவங்க அறிந்திருக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ. முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது மகாராஷ்டிரா. 1971 நினைக்கிறேன், சரியாக தெரில, பார்த்துக்கோங்க. சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நிர்வாக சட்டம். கீழ்கண்டவற்றில் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இல்லை? கார்ப்பரேட், பொது மற்றும் தனியார் துறை வரி, ஓகே, இது இருக்குது. பணம் மற்றும் நாணயம், ஓகே. பப்ளிக் டெபிட், பொதுக்கடன், இதுவும் இருக்குது. மூலதன வரி, இது மட்டும்தான் இல்லை. அடுத்து 189. டிடிஏ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, கரெக்டு. பிஆர்ஐ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், இதுவும் கரெக்டு. சிடிபி இது சைல்டு டெவலப்மெண்ட் பெட்டாலஜின்னு வரணும். ஸோ இது தப்பு. என்எஸ்ஸும் தவறு. 99 என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வரணும். ஸோ இதுவும் தவறு. ஸோ 1, 2 மட்டும்தான் சரி. இங்கே இங்கே எப்படி தப்பாக கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக கேள்வி தப்பா இல்லை ஆப்ஷன் தப்பான்னு தெரியல, ஆனால் தப்பாக இருக்குது. இது 2 ஆனால் சரி, இது 2 மட்டும்தான் தவறு. பிழையான கூட்டை தேர்வு. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். தப்பு. அவர் அரசின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமரே உண்மையான செயலர். ஸோ இது சரி. விகிதாச்சார பிரதிநிதித்துவ பிரதர், இவராது ஆக்சுவலாக குடியரசுத் தலைவர் தான் ஒற்றை வாக்கு பிரதிநிதித்துவ விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இதுவும் தப்பு. ஃபஸ்ட்டும் தப்பு, தேர்டும் தப்பு. ஒன்றியத்தின் ஆட்சி செயலதிகாரம் குடியரசுத் தலைவருடையது. எண்ணம் பெயலவன. ஸோ 1 மற்றும் 3 தான் தவறானது. அடுத்தது 91. கீழ் வருவனவற்றுள் எது அரசு வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடு அல்ல? பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சமவேளைக்கு சமமான ஊதியம் வழங்கல், ஓகே. பணியிட வசதிகளை மேம்படுத்தல், ஓகே. அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் பழங்குடியினர்களுக்கு நியமனப்படுத்த, இதுவும் கரெக்டு. தீண்டாமையை ஒழித்தல், இது டிபிஎஸ்பியில் இல்லை, ஓகே, இதுதான் கரெக்ட். குடியுரிமை பெறும் வழிகள் பை பர்த்து, மரபு வழி, பதிவு செய்யும் வழி, இயற்கை மயமாக்கல். ஆக்சுவலாக 5 வழியில் குடியுரிமை நம்ம பெறலாம். ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி. ஓகே, ஒரு ஆர்டிக்கல் மேட்சிங். ஆர்டிக்கல் 110 நமக்கு தெரியும், பண மசோதா, மணி பில். ஆர்டிக்கல் 312 அகில இந்திய பணிகள், ஓகே. ஆர்டிக்கல் 280 நிதியான அமைக்கிறது. ஆர்டிக்கல் 16 நமக்கு எல்லாருக்குமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஷை குறிக்கிறது. சமூக பொருளாதார திறனை குறிக்கிறது. சோஷியோ எக்கனாமிக் எபிலிட்டி. தவறான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள்.
சுற்றுச்சூழல் உறுதிப்படுத்தல், வன உற்பத்தியை மேம்படுத்தல் கரெக்டு. காடழிப்பு மற்றும் வாழ்விழழிப்பு, வனத்துறை எப்படி காடழிப்பாங்க? ஸோ இதுதான் தவறானது. உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது 1.9 ஒரு நாளைக்கு இது கீழே யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் அதீத ஏழ்மைன்னு சொல்கிறாங்க. டாலர் ஆக்சுவலாக அது. 1991 ஆண்டில் புதிய தொழில் கொள்கையை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தாராளமயம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கரெக்ட், எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி. கீழ் காண்பனவற்றுள் எது ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத் துறையின் ஒரு பகுதி என்று? வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை, பண மேலாண்மைத்துறை, பொருளாதார கோட்பாடு ஆய்வுத்துறை, எல்லாமே ரைட்டு தான். மனிதவள ஆழ்ப்பு சேர்த்துறை இது ரிசர்வ் வங்கியில் வராது. ஸோ இதுதான் தவறானது. கடைசி கொஷின். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஷாம் ஆண்டில் நிதிக்குழுவை ஆரம்பித்தார், திட்டக்குழுவை தொடங்கினார்? 1950. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.